ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓயம்மா வந்துட்டு அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் போய் சொல்லி கொரியாக்கு அனுப்பி வச்சுட்டு அவளோட வீடு அவளுக்கே தெரியாமல் விற்கிறதுக்காக அவங்க அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் அவங்கள நம்பி இங்கே கொரியாக்கு வந்த ஓயம் பார்த்தா இதுக்கப்புறம் ஹோட்டலில் தங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலமை வரவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மைக்கோட ஹெல்ப்பை கேட்கறதுக்காக அவனை பார்க்க போயிருப்பா இல்லையா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா மைக் இவளை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி, என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, என்ன எதுவும் லவ் பண்ணுறியா, நீ எல்லாம் என்னோட டைப் இல்லைன்னு சொல்லி அவளை பயங்கரமாக அசிங்கப்படுத்திடலாம். ஆனால் அது கேட்டுட்டு இப்படி சும்மா வரப்பா, இங்கே பாரு நான் ஒன்றும் உன்னுடைய ஃபேன்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நானாக உன்னை தேடி வந்து லவ் பண்ணுற அளவுக்கு நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீயும் என்னோட டைப் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய சாங்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் கேட்டது கூட இல்லை, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடான்னு சொல்லி இவளும் பார்த்தா பதிலுக்கு பயங்கரமாக அசிங்கப்படுத்திடுறா. அவனும் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ சரி அதான் நான் யாருன்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் வந்த, ஒழுங்காக கிளம்பி வெளியே போன்ற மாதிரி சொல்லும்போது தான் ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அவங்ககிட்ட சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு இவனும் சரி நம்ம ஊர் போனாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா இவன் கேட்டதுமே கெக்கப்புக்குன்னு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறமா சிரிப்பெல்லாம் எப்படி ஒரு வேலையாக கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக நீ உன்னோட இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்ததே அவன்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பணம் கேட்கலான்றதுக்காக தானே. அதனால இப்போ என்ன சொல்கிறான்னா, ஏன்னா வந்துட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான், நீயும் நானும் ஒரே நாட்டில் இருந்து வந்திருக்கோம், எனக்கு உன்னை விட்டால் இங்கே வேறு யாரையுமே வேற தெரியாது, ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் இப்போ தான் என்னை யாருனே தெரியாதுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ இப்போ ஏன் கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்குற, தெரியாத ஆளுங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை, கிளம்புன்ற மாதிரி சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ பார்த்தாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன போக மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயே போயிடுன்ற மாதிரி சொல்லும்போது நான் அவனுடைய கோட்டெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், அதுக்காக வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பணம் கொடுறான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. பட் இவன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசீரா மாதிரி இல்லை, எனக்கு ஒன்றும் அந்த கோட்டெல்லாம் தேவையில்ல, அதை தூக்கி எங்காச்சும் குப்பையில் போடு, முதல்ல இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல இவன் போகிற மாதிரி இல்லையா. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அப்படியே அவளை தூக்கிட்டு போய் வெளியே தள்ளி விட்டு கதவையும் சாத்திடுறான். இவளும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல் அப்படியே பாவமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜியான் வந்துட்டு மைக்கோட ஃப்ரெண்டுன்றது இவளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ரெண்டு பேருமே ஹோட்டலில் வச்சு ஒரு தடவை பார்த்துருக்கா. ஸோ அதனாலே இப்போ அதை வச்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டா போல. அப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா இவ மைக்கிட்ட வந்துட்டு அவளும் ஜியானும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதையெல்லாம் காமிச்சு என்னை ஏமாத்தினதே இவன் தான் வந்து என்னை லவ் பண்ணா, நீ கொரியாக்கு வா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி இங்கே வர வச்சு கடைசியில் பார்த்தா என்னை மொத்தமாகவே ஏமாற்றி விட்டுட்டு அவன் மட்டும் தனியாக கிளம்பி போயிட்டான்ற மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவே போட்டுட்டா. அவனும் இப்போ ஜியானுக்கு கால் பண்ணி இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக அவனுக்கு கால் பண்ணா. அவனுக்கு தான் கால் ரீச் ஆகாதுல்ல. ஸோ இப்போவுமே ஆகலை. உன் ஃப்ரெண்டு எப்படிலாம் என்னை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா, கண்டிப்பாக நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் பாரு, பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்னு சொன்னதும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மைக்குக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்றதை என்னால் நம்பவே முடியலை. பேசாமல் நம்ம வேணும்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிக்கலாம், நான் அவனுக்கு கொஞ்சம் பணம் தரேன், ஆனால் இனிமேல் நீ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதோட இந்த விஷயத்தை பற்றி வெளியவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகே தானேன்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்ட்லையும் சைனை வாங்கிட்டு அவளுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுடுறான். ஓஎம்க்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா அவள் எதிர்பார்த்ததை விட அவளுக்கு எக்ஸ்ட்ராவே பணம் கிடச்சிருச்சா. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இந்த கொரியாலே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக பார்த்தா கடைசியாக இவள் தாய்லாண்டுக்குமே வந்து இப்போ சேர்ந்துடுறா. அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா எந்த பொருளுமே இப்போ அவங்க வீட்டில் இல்லை. அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் போய் விசாரிச்சா அவளுடைய ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு வேற இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்கன்றத சொல்கிறாங்க. அப்போ தான் இவளுக்கு எல்லாம் உண்மையுமே தெரிய வருது, நம்மளுடைய சொந்த அக்காவே நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பாவோட ஞாபகமாக இருந்த அந்த வீடும் போயிடுச்சுல. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தான் இந்த வீட்டை வாங்கினவங்க இவளை வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கும் இந்த வீட்டை விற்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்ல அவங்க என்னடானா இந்த வீட்டை வந்துட்டு உங்கள் அக்கா அவங்களுடைய பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு அதை விற்றாங்க, அதோட வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே சேர்த்து தான் விற்றுருக்காங்க, ஸோ எல்லாமே என்னுடைய பேரில் தான் இப்போ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அதை வேற ஒருத்தவங்களுக்கு விற்றுட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, அதனால் என்னால் இப்போதைக்கு பண்ண முடிஞ்சுது, உங்களுக்கு வேணால் நான் ஒரு 1 வீக் டைம் தரேன், அதுக்குள்ளே நீயாவே வந்துட்டு வேற வீட்டை பார்த்துட்டு கிளம்பி போயிடுமா, அதுதான் என்னால் பண்ண முடியும், ஏன்னா இங்கே புது ஓனர் வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிவிட இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் அக்காவை தேடி கண்டுபிடிச்சி உன்னுடைய ஷேரை வேணா நீ வாங்கிக்கோன்ற மாதிரி வேற அவர் சொல்லிட்டு போயிடுறாரா. இவ்வளோ வேறு வழி இல்லாமல் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ நான் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இவ்வளோ சோகத்துக்கு நடுவில் அந்த ஸ்கிரிப்ட் வேறு இன்னும் எழுதி தரலன்னு சொல்லிட்டு
அவங்க வேற கால் பண்ணி என்னம்மா சொன்ன டைம்ல சொன்ன ஸ்கிரிப்டை தரமாட்டியான்ற மாதிரி வேற திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அவங்க அப்பாவோட ஞாபகம் வேற வர ஆரம்பிச்சிருது. இப்படியே 1 வீக்கும் முடியுது. இப்போ அந்த ஓனர் வீட்டை வந்து பார்க்கும்போது அங்கேயே ஒளிஞ்சிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா தான் இவ பார்த்தா வெளியவே வரா. இந்த பக்கம் இப்போ மைக்கும் கொரியால இருந்து வந்துடுறான். வந்ததும் வராததுமா ஃபர்ஸ்ட் மிந்த்ராவை தான் பார்க்க வரான். இன்னைக்கு எங்கேயாச்சும் சாப்பிட்டு வெளியே போலாமான்னு சொல்லி அவகிட்ட கேட்கும்போது அவன் நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னு தெரியல, இவளே அவனுக்கு கால் பண்ணி வந்து கொஞ்சம் மீட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்டதும் இவன் இருக்க பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஆளாக வந்து நிற்கிறான். அங்கே அப்பெல்லாம் ஒரு கோட்டை எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு இதை நானே டிசைன் பண்ணேன் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன நினச்சிக்கிறான், நமக்காக தான் இதை பண்ணியிருக்கா போலன்ற மாதிரி நினச்சி அதை போட்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் மிந்த்ரா உடனே நீ இதை போட்டுக்க வேணாம், இது வந்துட்டு உனக்கு இல்லை ஜியானுக்குன்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறா. ஏன்னா மிந்த்ராக்கு வந்துட்டு ஜியானை தான் ரொம்ப பிடிக்கும், இவன் வந்துட்டு அவனை தான் வஞ்சடா லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அதையெல்லாம் பார்த்துட்டு மைக்குமே இப்போ காண்டாகி இவன் பார்த்தா தனியாக ஏதோ ஒரு பிளான் போட்டு இப்போ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இவ கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டதும் அவன் மைக்குன்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் வேற நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸோ சீக்கிரமாக கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறானா. இவளுக்கா எங்கே ஒரு வேளை நம்ம பண்ண ஃப்ராடத்தனத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க தான் கூப்பிடுறானோன்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. நம்மளே பாவம் இப்போ வீடு கூட இல்லாத நிலமையில இருக்கோம், இப்போ போய் அவன் உண்மையை கண்டுபிடிச்சி பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு எங்கே போகிறதுன்ற மாதிரி யோசிக்கிறா. பட் என்ன இருந்தாலும் நேரில் போய் அவன்கிட்ட கேட்டால் தானே தெரியும் என்ன கதைன்றது. ஸோ என்னன்னாலும் போய் பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. அங்கே போனதுமே இவன் என்னடானா, நீ வந்துட்டு இன்னைக்கு என் கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு நைட் ஒரு இடத்துக்கு வரணும், ஸோ அதனால கொஞ்சம் உனக்கு நான் காசு தரேன், நீ போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துன்ற மாதிரி சொல்லிட்டு காசு கொடுத்து முதல்ல இங்கேருந்து கிளம்பி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறான். இவளும் அந்த காசையெல்லாம் வாங்கிட்டு நல்ல வேலை இவனுக்கு நம்ம பண்ண ஃப்ராடு தானே எதுவும் கடைசி வரைக்கும் தெரிய வரல, இனிமேலும் அது தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணதுக்காக வந்துடுறான். அவன் சொன்ன மாதிரியே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அழகாக ரெடியாகி இப்போ அவன் சொன்ன இடத்துக்குமே வந்து சேர்ந்தாச்சு. அங்கே மைக்குமே கரெக்டாக வந்துடுறான். இவளை பார்த்ததுமே அவனுக்கு பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்காளா, ஸோ பார்க்கும்போது லைட்டாக பிடிக்குது. இருந்தாலும் கெத்தை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அது வெளியெல்லாம் காமிச்சிக்காம 2 பேருமே கிளம்பி மிந்த்ரா சொன்ன அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலாக மைக் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இவன் தானே அங்கே சொல்லியிருப்பா ஜியான் தான் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு இவ வாயாலே மிந்த்ரா கிட்ட சொல்ல வச்சா அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஜியானை விட்டு விலகிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவன் பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ ஓஎம் அவன் கிட்ட எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன எங்கே கூட்டிட்டு போறேன்ற மாதிரிலாம் கேட்கும்போது அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். உள்ள போனதுக்கப்புறம் அங்கே நடக்க போறதை பார்த்துட்டு நீயே தெரிஞ்சுப்பேன்ற மாதிரி சொல்லி தான் கூட்டிட்டு போறான். இப்போ இவங்க 2 பேருமே சாப்பிட்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ஜியான் மிந்த்ரா 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. ஜியான் இவளை பார்த்ததுமே அவன் பாட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஓஎம் கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஓஎம்கா அடப்பாவி யாரையும் என் வாழ்க்கையில் பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சனும் அவன் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து இப்படி நிற்க வச்சிருக்கேடான்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு திருத்தரன்னு முழிச்சிட்டே இருக்கா. பட் ஜியான் இவகிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாள். இதை பார்க்கும்போது மைக் வந்துட்டு என்ன இது நம்ம ஒன்று பிளான் போட்டு இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தா இங்கே வேற ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போது இந்த கேடி தான் ஏதோ இன்னைக்கு நம்மளை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்றது இவனுக்கு புரிய வந்துடுது. இவளுக்கு இருக்குன்ற மாதிரி முறைச்சிட்டே தான் இருக்கான். பட் ஜியான் வந்துட்டு நான் இவளை கொரியாலாம் மீட் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு மிந்த்ராக்கெலாம் அவளை இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கான். மைக்கிட்டேயுமே டே உனக்கும் இவளை தெரியுமான்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவனா இவ பண்ண ஆக்டிங்கை நம்பி நம்ம வேற ஏமாந்துட்டு இப்படி அசிங்கப்பட்டு உட்கார நிலைமையில வந்துச்சுன்ற மாதிரி செம்ம கடுப்பில் தான் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஓயமும் பார்த்தா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. 2 பேரும் இப்போ அப்படியே மெசேஜ்லேயே பேசி பேசி திட்டிக்கிறாங்க. இப்போ எப்படியோ ஒரு வழியாக டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓயம் எப்படியாச்சும் இவன் கிட்ட தெரியாமல் நம்ம எஸ்கேப் ஆகி வெளியே மட்டும் போயிடணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் அதுக்குள்ளே மைக் குறுக்க வந்து நீ எஸ்கேப் ஆகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நான் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் கிளவுங்கன்ற மாதிரி சொல்லி அவனை மட்டும் பார்த்தா தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவளை தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவளை எங்கே என்ன இவ்வளோ அவசரமாக இழுத்துட்டு போகிறேன்ற மாதிரி கேட்க அது நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வேற எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பாடின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. என்னை எங்கள் அக்கா ஏமாத்திட்டா, என்ன பிளான் பண்ணி கொரியாவுக்கு அனுப்பி எங்கள் வீடை விற்றுட்டு எங்கேயோ போயிட்டா. நானே இப்போ கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா தங்க கூட இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்னு சொல்லி பேச ஆரம்பித்ததும் இவன் அதெல்லாம் பார்த்துட்டு நீ மறுபடியும் போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறல்ல, சரியான நடிப்புக்காரியாக இருக்கியே, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ ஒரு பக்கமான ஃப்ராடாக இருப்பேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக உன் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவ்வளோ சும்மா இல்லை, நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா, உன் ஃப்ரெண்டை என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதை மறைக்கிறதுக்காக பணத்தெல்லாம் கொடுத்து கான்ட்ராக்ட்லாம் போட்டல. இந்த விஷயம்லாம் உன் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நானும் இந்த விஷயத்தை பற்றி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த உன்னுடைய ஃபேன்ஸுக்குலாம் தெரிய வந்து உன் பேரே நாரிடும் பரவாயில்லையான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பார்த்தா 2 பேரும் மாறி எக்ஸ்ட்ரீமாக சண்டை போக ஆரம்பிச்சிடுறாங்க. மைக்கும் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ பழியெல்லாம் ஏமலை போட பார்க்குறியான்ற மாதிரி கையை நீட்டி பேசும்போது இவ கையை கடிச்சிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து பேக்கையும் பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்போ கூட நீ
அவள் காலில் இருந்த ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு இனிமேல் அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா மாற்றி மாற்றி கத்திட்டு போயிடுறாங்க. இங்கே மிந்த்ராவும் ஜியான் கிட்ட மைக்கும் ஓயமாக கூட்டிகிட்டு வந்ததை பற்றி சொல்லிட்டு ஒரு வேளை 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோன்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஆனால் ஜியான்க்கு ஏற்கனவே மைக் மிந்த்ராவை தான் லவ் பண்ணுறான்றது நல்லாவே தெரியுன்றதுனால அப்படியெல்லாம் இருக்காது, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த மிந்த்ராக்குமே பார்த்தா மைக் வந்துட்டு இவன் மேலே கேரிங்காக இருக்கிறது, அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது எல்லாமே தெரியும். பட் தெரிஞ்சிருந்தோம் அதை பெருசாக எடுத்துக்காம இவ பார்த்தா ஜியானை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு இப்போ அப்படியே நம்ம ஓயம் இன்னும் அந்த வீட்லேயே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கா. அங்கே வேற புது ஓனர் வராருன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அவங்க வராங்களோ இவ பார்த்தா எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிட்டு அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறமா டெய்லி நைட்டு வந்து அங்கே படுத்து தூங்கிடுறா. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு பக்கம் இவ எவ்வளோ யோசிச்சாலும் புது ஸ்கிரிப்டும் இவளுக்கு கிடைக்க மாட்டுது. ஆனால் அதுக்காக அப்படியே அதை விட்டுறவும் முடியாதுல்ல. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை யோசிச்சு எழுதி கொடுத்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இவளுக்கு காசாச்சு கிடைக்கும். அதுக்காக என்னடா பண்ணலான்ற மாதிரி இவ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு எழுதிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டோட புது ஓனர் வர போகிறதா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பார்த்தா கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த ஓனர் வேறு யாரும் கிடையாது, அது நம்ம மைக்கு தான். அவனுக்கு தான் அந்த வீடியோ அந்த ஆள் விற்றுருக்காரு போல். ஸோ இப்போ அவன் வந்ததுமே வீட்டெல்லாம் வெளியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்க. இங்கே இவன் என்னடான்னா அவன் வந்தது கூட தெரியாமல் கிச்சனில் நின்று ஸ்கிரிப்ட் வர கேரக்டர் மாதிரி வழக்கம் போல் தனியாக பேசிகிட்டு இருக்கா. அந்த சத்தம் மைக்குக்கு வந்துட்டு கேட்டுக்குதா. என்னடா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எப்படி வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா இங்கே இவன் குரங்கு மாதிரி மேலே ஏறி நின்று வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. 2 பேருக்கும் பார்த்த உடனே நீயான்ற மாதிரி மாறி மாறி கத்திக்கிட்டு என் வீட்டில் நீ என்னடா பண்ணுறன்ற மாதிரி ஒரே கொஷினை 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. மைக்கும் என்னது இது உன் வீடா? இந்த வீடை நான் 1 வீக்குக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், இது ஏன் வீடுன்ற மாதிரி சொல்லும்போது தான் தெரியுது மைக் தான் இந்த வீட்டை வாங்கின ஓனருன்னு சொல்லிட்டு. மறுபடியும் அவன்கிட்ட அவள் எப்படி ஏமாந்தான்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அவனும் ஏஜென்ட் கிட்ட கால் பண்ணி அந்த உண்மையெல்லாம் விசாரிக்கிறப்போ தான் அவருமே ஆமாம் சார், பாவம் அந்த பொண்ணை அவங்க அக்காவே வந்துட்டு ஏமாற்றி இந்த வீடை என்கிட்ட விற்றுட்டு போயிட்டா, அந்த பொண்ணு என்கிட்டயுமே அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிச்சு, நானும் 1 வீக்லாம் டைம் கொடுத்துட்டு தான் வந்தேன்ற மாதிரி அவரும் எல்லாத்தையும் சொல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் வந்துட்டு அப்போ அவன் அன்றைக்கி நைட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான்ற மாதிரி புரிய வருது. அவளும் ஆமாம் என் அக்கா தான் என்னை ஏமாற்றிட்டா, எனக்கு இப்போது தங்க கூட இடம் இல்லை, ஸோ 1 வீக் மட்டும் இங்கே ஸ்டே பண்ண டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி சொல்கிறா. பட் இவன் வந்துட்டு அதான் உனக்கு ஏற்கனவே அந்த ஏஜென்ட்டே 1 வீக் டைம் கொடுத்தாராமே, ஆனால் நீ இன்னும் வந்துட்டு உனக்கான புது பிளேஸை கண்டுபிடிக்கல, அதோட உன்னை நம்பிலாம் இங்கே ஸ்டே பண்ண டைம் கொடுக்க முடியாது, அப்புறம் நீ என்னையே ஏமாற்றி இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வாங்கினாலும் வாங்கிப்ப, ஸோ ஒழுங்கா கிளம்பி போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே அனுப்பி விட்டுறான். இவளும் அவன் எப்போவாச்சும் வெளியே கிளம்பி போவான், அந்த சாக்கில் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக லாக் பண்ணி எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்கான் போல். அதை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் இவளால் போக முடியல. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பாவம் ஓயம் பார்த்தா கொட்டுற மழையில் கிடச்ச இடத்துலையே தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மைக்கும் இவள் போயிட்டுருப்பான்னு நினச்சி வீட்டுக்கு வரா. பார்த்தா இவள் வாசல்லையே பார்த்து தூங்கிட்டு இருக்கா. அடிப்பாவி நீ மறுபடியும் இவ்வளோ வாட்டி சொல்லியும் சொன்னதை கேட்காம இப்படி இங்கே தான் வந்து தூங்கிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எழுந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லும்போது அவளும் நான் கிளம்புறேன்ற மாதிரி எழுந்து நடக்கிறா. பட் அப்படியே பார்த்தா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அப்போ தான் தெரியுது நேற்று ஃபுல்லாக மழையிலே படுத்துட்டு இருந்தால, ஸோ அதனால ஃபீவர் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது போல். இவளை பார்த்தாலும் பாவம், இவனுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்போ உடம்பு வேறு சரியில்லையே, இந்த டைமில் இவளை எங்கேருந்து வெளியே துரத்தி அடிக்கிறது, அதனால வேறு வழி இல்லாமல் பாவம் பார்த்து இப்போ மைக் தான் பார்த்து அவளைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சு அவளுக்கு ஃபீவர் சரியாகணுன்றதுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு கரெக்டான டேப்லெட்டையும் கொடுத்து யாரை வந்துட்டு இனிமேல் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ அவளை இவனே பார்த்தா இப்போ டே அண்ட் நைட் கண்ணு முழிச்சு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.